அனைவருக்கும் வணக்கம். சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு 2024 உணர்வுகளின் பயணம். இந்த விழிப்புணர்வு நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். இந்த தருணத்தில் ஏன் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முக்கியமானதாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய சாலை விபத்துக்களினுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதன் மூலமாக நம்முடைய உறவுகளை, நண்பர்களை நாம் தொடர்ந்து இழந்து கொண்டே இருக்கிறோம். அதன் காரணமா சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு 2024 இந்த உணர்வுகளின் பயணம், இந்த முன்னெடுப்பு என்பது எடுக்கப்படுகிறது. இந்த நிகழ்வில் முதலாவதாக நாம் பார்க்க இருக்கிறது ஒரு மைம் ஆக்ட். இந்த மைம் ஆக்ட் பண்ண போறவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை நீங்க நிறைய சிக்னல்ஸ்ல பார்த்துருக்கலாம். நிற்கக்கூடிய வாகனங்கள் நிற்கக்கூடிய இடத்துல ஹெல்மெட் போடுங்க, சீட் பெல்ட் போடுங்க, நீங்க வாகனத்தை எப்படி இயக்கணும் அப்படிங்கிறது தொடர்பான நிறைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இது சாதாரண விஷயம் தானே, இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கலாம். இஸ் ஸ்பெஷல். அவர் வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ஹியரிங் இம்பேர்ட் ரோட் சேஃப்டி அவேர்னஸ் ஆக்டிவிஸ்ட். பிறவியிலேயே செவித்திறன் இல்லை, அவரால் பேசவும் முடியாது. தொடர்ச்சியாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு தொடர்பான அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு வீரமணி சேகர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சாப்ளின் மொழியில் மக்களிடம் பேசி தொடர்ந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். அவருடைய மைம் ஆக்ட் தற்போது உங்கள் முன்னால். ஹெல்மெட் அணிந்து வாகனம் இயக்கும். ப்ளீஸ் wear helmet while driving. சீட் பெல்ட் அணிந்து வாகனம் ஓட்டவும். wear seat belts while driving. நம்முடைய மைம் ஆர்டிஸ்ட் திரு வீரமணி சேகர் அவர்களுக்கு தற்போது ஜேசி திரு மகேஷ்குமார் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்கிறார். போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மயிலாப்பூர் திரு தினேஷ் அவர்கள் போக்குவரத்து காவலில் இருக்கக்கூடிய சவால்கள், மிக குறிப்பாக டூ வீலர்ஸ் ரைடர் சேஃப்டி குறித்து ஒரு சிறு உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். இருசக்கர வாகனங்களுக்கு ஏற்படக்கூடிய விபத்துக்கள் பொதுவாக நம்ம இதை எப்படி பிரிக்கிறோன்னா, விபத்துக்கள் புறக்காரணிகளால் நடக்குது, தனி மனித தவறுகளால் நடக்குது. நம்மளுடைய உட்கட்டமைப்பு, நம்மளோட சாலைகளில் பயணம் செய்கிறோம், நெடுஞ்சாலையில் பயணம் செய்கிறோம், பாலத்தின் மீது பயணம் செய்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அந்த உட்கட்டமைப்பினுடைய மாறுபாட்டால் சில நேரங்கள் விபத்துக்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் நம்மளுடைய அந்த உட்கட்டமைப்பில் பொத்தையில் இருக்குது, அல்லது அந்த ஒரு ரோடு டேமேஜ் ஆகிருக்கு, ஒரு ரோட்டில் ஸ்பீட் பிரேக்கர் சரியான முறையில் வடிவமைக்கப்படலை. இந்த மாதிரி புறக்காரணிகளாலும் நம்மளுக்கு விபத்துக்கள் ஏற்படுது. குறிப்பாக இருசக்கர வாகனம் அதில் அதிகப்படியாக பாதிக்கப்படுது. அடுத்து இப்போ லேட்டஸ்ட்டாக நம்மளுடைய அரசாங்கம் டீசல் வாகனங்களை ஒதுக்கிறத, பெட்ரோல் வாகனங்களை குறைக்கிறதுக்கு முயற்சிகள் எடுக்கும்பொழுது பேட்டரி வாகனங்கள் அதிகமாக வந்துருச்சு.
இப்போ என்ன நினைக்கிறாங்க, பேட்டரி வாகனம் வந்து 40 கிலோமீட்டர் தான் சார் போகுது, சிட்டியில் நீங்கள் ஸ்பீட் லிமிட் வந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்கீங்க, அதில் ஹெல்மெட் போடலன்னா என்ன, அதில் ஒரு 3 பேர் போனால் என்ன, அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு கருத்து பரவிக்கிட்டு இருக்கு. பேட்டரி வாகனமாக இருந்தாலும் 240 வாட்ஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த வாகனத்தை இயக்கும் பொழுது மோட்டார் வாகன விதிகள் அத்தனையும் கடைபிடிக்கணும். 18 வயசுக்கு மேற்பட்டவங்க நம்மளுடைய ஓட்டுநர் உரிமை வச்சு தான் இயக்கணும், சாலை விதிகளை கடைபிடிக்கணும், சிக்னலை மதித்து தான் போகணும், நம்ம செல்ஃபோன் பேசிட்டு ஓடக்கூடாது, குடிபோதையில் வாகனத்தை இயக்கக்கூடாது, பேடு ஓவர்டேக்கிங், எந்த இடத்துல நம்ம வாகனத்தில் முந்தி செல்லணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் போகணும். இந்த மாதிரி சூழ்நிலைகள், எல்லோ லைன் சொல்கிறாங்க, எல்லோ லைன் எதுக்கு போட்டிருக்கு, ரோட் டிவைடர் செக்ரிகேஷன் எதுக்கு பண்ணியிருக்கு, பெடஸ்ட்ரியன் பார்த்து எங்கே செக்ரிகேஷன் பண்ணியிருக்கு, சைக்கிளிஸ்ட்டுக்கு எங்கே செக்ரிகேஷன் பண்ணியிருக்கு, ஹைவேல பார்த்தீங்கன்னா மோட்டாரிஸ்ட்டுக்கு தனியாக செக்ரிகேஷன் லைன் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு விழிப்புணர்வாக இருக்கணும். இந்த ஒரு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு உணர்வுகளின் பயணத்தை முன்னெடுக்கிறது நோக்கம் என்னன்னா, கடந்த வருடம் இந்தியாவில் சாலை விபத்துக்களில் இந்தியா வந்து 2வது இடம், சாலை விபத்துக்களில் உயிரிழப்பில் முதல் இடம். இது எவ்வளோ ஒரு மோசமான காலகட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது. எல்லா ஊடகத்துலேயும் உங்களுக்கு அது பிரசுரமாக இருக்குது, எல்லா செய்தித்தாள்லேயும் வந்திருக்கு. அப்போது இதற்கான விஷயங்களை இப்போ இருந்தே நம்ம எடுக்கணும், இந்த நிமிஷத்துலேருந்தே எடுக்கணும். தேங்க்யூ. அடுத்ததாக இந்த அமர்வில் நம்மோடு டிசி ஈஸ்ட் டிராபிக் திரு வி பாஸ்கரன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த சாலை பாதுகாப்பு மாதம் ஜனவரி 15 பிப்ரவரி 15 வரை கடைபிடித்து வரும் இந்த தருணத்தில் மனித உயிர்களுடைய பாதுகாப்புக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருகிறோம். எதனால் இந்த விபத்து நேர்கிறது என்பதை நாம் ஆய்வு செய்து பார்க்கும்போது ஒரு சில காரணங்கள் நமக்கு தெரிந்த காரணங்களாக கூட இருக்கலாம். முக்கியமாக சாலை விபத்துகளில் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதது அது ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாலும் கூட, சடனாக, அதாவது நம்மளுடைய அவசர தேவைக்காக சடனாக நம்ம கிராஸ் பண்ணுறோம், அதே மாதிரி ராங் சைடு டிரைவ் பண்ணுறோம், அது விபத்துகளுக்கு, ஒரு சில விபத்துகளுக்கு காரணமாக அமைகிறது. அதே போல் இந்த விபத்துகளில் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது செல்ஃப் ஆக்சிடென்ட்ஸே 20% செல்ஃப் ஆக்சிடென்ட்ஸே நிகழ்கிறதை நம்ம பார்க்கிறோம். இதற்கான காரணம் அந்த ரைடரோட மிஸ்டேக்காக தான் நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. நாங்கள் காவலர்கள் மூலமாக மிக அதிகப்படியான ஒரு விழிப்புணர்வு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நடத்தப்படுகிறது. அவங்களுமே குழந்தைகளுமே இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட அதிகமான கேள்விகளும் கேட்டு பல விஷயங்களையும் தெரிந்து கொள்கிறார்கள். அரசாங்கமும் பல முன்னேற்பாடுகளை எடுத்து வருகிறது. இப்போ முந்தைய நம்ம ட்ரங்க் அண்ட் டிரைவிங்னா 2500 ஃபைன் இருந்தது, இன்றைக்கி 10,000 மாறிடுச்சு. அதே போல் ஒவ்வொரு அஃபென்ஸுக்குமே நம்மளோட ஃபைன் அமௌண்ட் பல மடங்கு அதிகரித்துள்ளது. என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பாதுகாப்புணர்வு மட்டுமல்ல, இதில் நம்ம வயலேட் பண்ணால் ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு நம்ம தப்பிச்சு போயிடலாம் என்ற ஒரு அசாதாரண தன்மை இருக்கக்கூடாது என்பதற்காக அதனுடைய ஃபைன் அமௌண்ட்டையும் அரசாங்கம் உயர்த்தியிருக்கிறார்கள். இதுவுமே நம்மளுடைய ஆக்சிடென்ட் குறைப்பதற்கு எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை. காவல்துறையின் மூலமாக அவேர்னஸும் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம், என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் நிறைய பண்ணியிருக்கோம். இதில் படிப்படியாக அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு இந்த விபத்துக்களை குறைப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டு வருகிறோம். நன்றி. ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ரோட் சேஃப்டி அப்படிங்கிறது முதல்ல நமக்கு எந்த அளவுக்கு ஒரு சேலஞ்சாக மாறி இருக்கு சார்? அதாவது சாலை பாதுகாப்பு பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, ஆனால் அந்த ஒரு தருணத்தில் மட்டும் அதை யோசித்து விட்டு அதுக்கப்புறம் மறந்துடுறாங்க. அதோட முக்கியத்துவம் யாருக்கும் போய் சேர்றது கிடையாது. இது பேருக்குன்னு நம்ம ஏதோ போதனை பண்ணுறோம், அதை உண்மையில் கடைப்பிடிக்கிறோமா என்பதை உறுதி செய்யணும். அதற்கு நம்ம கிராஸ் ரூட் லெவலில் ஆரம்பிக்கணும். ஸ்கூல்ஸில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும், காலேஜஸில் ஆரம்பிக்கணும். அவங்களாம் டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த அண்டர் ஏஜ் டார்கெட் குரூப்பை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அவங்க தான் வருங்கால சந்ததியினர். அவங்க தான் அது அவங்க கரெக்டாக வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபாலோ பண்ணணும். ஃபைனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம், எல்லாத்துக்கும் ஃபைன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி பண்ணதுக்கு பிறகாக, அந்த நடவடிக்கைகளுக்கு பிறகாக அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கா? கண்டிப்பாக ஒரு இம்பேக்ட் இருக்குது. ஃபைன் என்ஹான்ஸ் பண்ணுறதுனால ஒரு ஆல்மோஸ்ட் 90% பேர் ஹெல்மெட் அணிஞ்சு தான் போகிறாங்க.
சார், இப்போ மிக முக்கியமா சாலை அப்படிங்கிறது எல்லாருக்குமானது. அது இருசக்கர வாகனம் ஓட்டுறவங்களுக்கு, கார் ஓட்டுறவங்களுக்கு, பாதசாரிகளுக்கு, சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு அப்படின்னு எல்லாருக்குமானது சாலை, பொதுவானது. அந்த வகையில எல்லாருக்குமான பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. அது எந்த அளவுக்கு நம்ம சரியா செஞ்சுட்டு இருக்கோம் சார்? இதில் பார்த்தீங்கன்னா சாலை பயன்பாடு வந்து அதை எல்லாருக்குமானதுங்கும் போது பெடஸ்ட்ரியனுக்குமானது. அதில் பார்த்தீங்கன்னா பெடஸ்ட்ரியனுக்கு உள்ள லேனில் வந்து நம்ம எந்த விதமான பார்க்கிங்கோ இல்லை இந்த டூ வீலர், முந்தையெல்லாம் டூ வீலர் மேலே ஏறுவாங்க, அந்த இதெல்லாம் இல்லாத ஒரு நடைமுறையை இப்போ கரெக்டாக கொண்டு வந்திருக்கோம். அதே போல் அனைத்து வாகனங்களுமே அந்தந்த இப்போ ஸ்பீட் லிமிட்லாம் நம்ம அதில் வச்சு அந்த லிமிட்டுக்குள்ளே இந்த சிட்டி லிமிட்டுக்குள்ளேனா இத்தனை 45 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர்ஸ்னு ஸ்பீட் லிமிட் வச்சு அனைவருமே சேஃபாக ட்ராவல் பண்ணுற ஒரு நடைமுறையை உருவாக்கியிருக்கோம். சிட்டியில் இன்னும் பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் எல்லாம் இருக்கிறது வந்து நிறைய பேர் அதில் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறாங்க. அப்படின்ற மாதிரி ஒரு சில பாயிண்டில் அதை சயின்டிஃபிக்காக அதை ஸ்டடி பண்ணி சிக்னல்ஸ் இல்லாத ஒரு போக்குவரத்தை அண்ணா சாலை மவுண்ட் ரோடில் வந்து சென்னை காவல்துறை, போக்குவரத்து காவல்துறை கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் அனைத்து தரப்பினருமே சேஃபாக ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கோம். நீங்க இப்போ இங்க இருக்கக்கூடிய இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கோ அல்லது கார் ஓட்டக்கூடியவர்களுக்கோ பொதுவா சொல்லணும் அப்படின்னு நீங்க விரும்பக்கூடிய செய்தி என்ன சார்? எல்லாத்துக்கும் அவசரம். டைம் மேனேஜ்மெண்ட். ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் ஆக்ட் டியூ டு இம்ப்ராப்பர் டைம் மேனேஜ்மெண்ட். எல்லாம் அவசரத்துக்கு, அதாவது ஒரு இங்கேருந்து ஒரு 3 மணி நேரத்தில் ஒரு இடத்த போய் அடையணும்னு நினச்சா அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி கிளம்பணும். வேறு டைம் மேனேஜ்மெண்ட் ஒழுங்காக இருந்தால் எந்த ஆக்சிடென்ட் நடக்காது. மிக்க நன்றி சார். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஒரு சாலை பாதுகாப்பு அப்படிங்கிறது அது வெறும் போக்குவரத்து காவலர்கள் கையில் மட்டுமல்ல, கூட்டு பொறுப்பாக சாலையை பயன்படுத்தக்கூடிய, சாலையை பாதுகாக்கக்கூடிய எல்லாருக்குமான ஒரு கூட்டு பொறுப்பு அப்படிங்கிற வகையில் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க. இந்த அமர்வில் எங்களோடு பங்கேற்றமைக்கு மிக்க நன்றி. சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு 2024 உணர்வுகளின் பயணம். இந்த 2வது அமர்வில் 3 விருந்தினர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. இந்த அமர்வில் பேசக்கூடியது அப்படிங்கிறது பெடஸ்ட்ரியன் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா நம்ம மீண்டும் அதே இடத்துக்கு தான் வரும். சாலை எல்லாருக்குமானது. அதில் எந்த அளவுக்கு முக்கியம் பாதசாரிகளுக்கான சாலை? இப்போதைக்கு நம்ம ஊர் சாலையை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னாக்க கொரோனா மரணத்தோட சாலை மரணம் வந்து நிறையா இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு இதில் நம்ம ஒரு ரணகணத்தில் தான் இறங்குறோம். அந்த ரணபூமியில் போகிறச்சே ஒரு கவச்ச குண்டலம் இல்லாமல் தான் நம்ம போக வேண்டியிருக்கு ஆஸ் அ பெடஸ்ட்ரியன். தேர்ஃபோர் இட் இஸ் ஆல் த மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ப்ரொடெக்டட் பீப்புள். வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணிட்டு வரவங்க, கார்ஸோ இல்லை மோட்டர் சைக்கிள்ஸ் ஆர் ஹெவி வெஹிக்கிள், அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி டபுள் ஆகுது. அதாவது நம்ம அந்த வாகனத்தை செலுத்தும் போது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி டபுளி போகிறது. ஏன்னா அங்கே சாலை விபத்தில் அடிபடுறது ஒரு மனிதர் இல்லை, ஒரு குடும்பம். உங்களுடைய அனுபவத்திலிருந்து, நீங்க ஒரு ரோட் ஆக்சிடென்ட் சர்வைவர், அந்த அனுபவத்திலிருந்து நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்ன? ஏன்னா நாம பேசிக்கிட்டு இருக்கோம், தொடர்ச்சியா நிறைய விபத்துகள் நடக்குது. அட் த சேம் டைம் நம்ம இந்த விபத்துகளை தடுக்கிறதுக்கும் கண்ட்ரோல் பண்றதுக்கும் நிறைய முயற்சிகள் எடுக்கிறோம். போக்குவரத்து காவல்துறையினர் நிறைய பேர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாங்க. உங்களுடைய அனுபவத்திலிருந்து அதை பார்க்கணும்னா எப்படி சொல்லுவீங்க? நம்ம வந்து பொறுப்போடு இருந்தோம்னாக்கவே நமக்கு வந்து சாலைகளை விதிகளை மதிச்சேன்னா, உதாரணமாக நான் இரவு 2 மணிக்கு நான் சாலையை கடக்கும் பொழுது அங்கே ஒரு சிக்னல் இருந்துச்சுனாக்கா எல்லா சிக்னலும் முடிஞ்சு என் சிக்னல் வரும்பொழுது மட்டும்தான் நான் போவேன் அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்துறது பொதுமக்களும் சரி, அரசாங்கமும் சரி, அதை உறுதிப்படுத்தணும். எல்லாத்துக்குமே விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒன்று ரொம்ப மஸ்டா இருக்கு. நீங்க தொடர்ச்சியா நிறைய இளைஞர்களை சந்திக்கிறீங்க. ஏன்னா நம்முடைய விபத்து புள்ளி விவரங்கள் சொல்வது அப்படிங்கிறது இந்த பிலோ 35 இளையோர்களினுடைய இந்த மரணங்கள் தான் வந்து ஃபெர்டிலிட்டிஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் டேட்டா சொல்லுது. உங்களுடைய அனுபவத்தில் நீங்க பார்ப்பது இந்த சாலை பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்தில் என்ன சார்? பொதுவாக சாலை பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு காயினோட 2 பக்கம் போலங்க. ஒன்று வந்து மக்கள் அப்படின்னா, இன்னொரு பக்கம் அரசு. இது 2ம் இல்லாமல் இந்த காயின் செல்லுபடியே ஆகாது. விழிப்புணர்வும் இன்னும் பெரிய அளவுக்கு போய் சேரல. இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த பாதசாரி பற்றி கேட்டிங்க. நான் இங்கே இருக்கிற எல்லார்ட்டையும் கேட்குறேன், நீங்கள் எதுவும் யோசிக்காமல் சொன்ன உடனே கை தூக்கணும். சாலையில் நான் நடந்து போகும்போது வலது பக்கம் நடந்து போகணும் அப்படின்றது எவ்வளோ பேருக்கு தெரியும்? ரைட் சைடு. நான் சாலையில் நடந்து போகும்போது நான் ரைட் சைடில் தான் போவேன், அதான் எனக்கு தெரியும் அப்படின்றது எத்தனை பேர்? 1 2 3 4 5 6 7. தப்பு தானே இது? ரோட்டில் எந்த சைடு போகணும்? எந்த சைடு போகணும்? எந்த சைடு? அதான் தப்பு.
நான் நடந்து போகும்போது சாலையில் வலது பக்கம்தான் போகணும். இப்போவும் 1988 மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் எடுத்து பாருங்கள், நீங்கள் லெஃப்ட் சைடில் நடந்து போகக்கூடாது. வாகனங்களில் போகும்போது மட்டும்தான் இடது பக்கம் போகணும். நடந்து போகும்போது வலது பக்கம்தான் போகணும். ஏன் தெரியுங்களா? ஆப்போசிட்டில் வர்ற வண்டி எவ்வளோ பெருசு வருதுன்னு தெரியாது, என்னென்ன கொண்டு வர்றாங்கன்னு தெரியாது. அப்போ நேரடியாக பாதிப்பு உண்டாக்குற காரணத்தினால தான் நீங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனில் நடந்து போகணும். எந்த சைடுனாலும் வாகனம் உங்கள் எதிர்நோக்கி இருக்கணும். இந்த அமர்வில் பங்கேற்று எங்களோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு உங்களுடைய மூவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி. தேங்க்யூ. முதலாவதா அந்த விபத்து காலங்கள், அந்த விபத்து ஏற்பட்ட அந்த 1 மணி நேரம் அப்படிங்கிற அந்த உயிர் காக்கக்கூடிய அந்த பொன்னான நேரம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை நான் டாக்டர் கிட்ட கேட்க விரும்புகிறேன். எவ்வளவு முக்கியமானது அந்த நேரம் மேடம்? இந்த கோல்டன் ஹவர், அந்த கோல்டன் ஹவர் ஒருத்தர் அடிபட்டு விழுந்திருக்காரு, சுயநினைவோடு இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்களோ, எங்கே வலிக்குதுன்னு சொல்கிறாங்களோ அதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணலாம். சுயநினைவு இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்கள அசைக்கவே அசைக்காதீங்க, பதட்டப்படாதீங்க. உங்களுக்கு முதலுதவி செய்யும் அந்த ஸ்கில் உங்களுக்கு இருந்தால் அதை நீங்கள் கடைப்பிடிக்கலாம். அதை நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு 108 வருவதற்குள் அந்த பேஷண்ட் வந்து நல்ல முறையில் பாதுகாத்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கும் போது அவருடைய ரெக்கவரி அவுட்கம் வில் பி வெரி குட். அந்த கோல்டன் ஹவர்ல காப்பாற்றப்பட்டவர்கள், அந்த விபத்துல சிக்கி ஆக்சிடென்ட் சர்வைவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது காப்பாற்றப்பட்டவர்கள் அவர்களுடைய உயிர் காக்கக்கூடிய அந்த சிகிச்சையில தொடங்கி அவர்களுடைய மற்ற உறுப்புகள் செயலிழப்ப தடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் அந்த 1 மணி நேரத்துல நடந்திருக்கும். அதனுடைய பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு? கண்டிப்பா நீங்க அந்த கோல்டன் ஹவர்ல நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இமிடியேட்டா நாங்க சர்ஜரிக்கு எடுத்துருவோம். the patient will recover 80%. they will recover 80%. அந்த 20% என்னாச்சு மேடம் நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ் இருந்திருக்கும், அன்கண்ட்ரோல்டு பிபி இருந்திருக்கும், மேபி தே ஒரு ஹார்ட் பேஷண்ட். ஸோ அந்த 20% அதில் போயிடும். பட் பை ஃபார் அண்ட் லார்ஜ் 80% ஆஃப் த பேஷண்ட்ஸ் அந்த கோல்டன் ஹவரில் சரியான இடத்துல சரியான மருத்துவர்கிட்ட அவங்க வந்து சேர்ந்தாங்கன்னா வித் த பெஸ்ட் பேசிக் லைஃப் சப்போர்ட் கண்டிப்பாக ரெக்கவரி இஸ் 80%. ஓகே மேடம், நான் திரு சுரேஷ் அவர்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். பொதுவாக நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி விபத்தில் பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கன்னா அது அச்சம், ஐயோ நாம பண்ணா நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் பொதுவாக எல்லாருக்குமே எழக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். ஒரு மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்வது அப்படிங்கிறத தாண்டி ஏதாவது சிக்கல் வந்துட்டா அது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை கூட பாதிக்கக்கூட ஒன்றா மாறிடுமே அப்படிங்கிற அச்சம் தான். ஆனால் அவர்களை பாதுகாப்பதற்காக ஒரு சட்டம் இருக்கு அப்படிங்கிறதே இங்கே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு. அதை பற்றி சொல்லுங்க. விபத்தில் ஒருத்தர் அடிபட்டுட்டா நம்ம என்ன செய்யணும்? சில பேர் என்ன நினைங்க, லீகல் ஹேண்டில் வருமா? இப்போ நாங்கள் அர்ஜென்ட்டாக போயிட்டுருக்கோம், நான் வந்து அவரை ஏதோ ஆம்புலன்ஸ்லேயோ ஃபோன் பண்ணிவிட்டு 2-3 விதமான வெரைட்டியான பீப்புள் இருக்காங்க. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு தள்ளி நின்றுருப்பாங்க. சில பேர் வந்து தெரிஞ்சுமா தொடலாமா, சில பேருக்கு பேசிக் தெரியாது. மெடிக்கல் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மெடிக்கல் லைன் பற்றி தெரியாது, சட்டம் நுணுக்கம் தெரியும். மேடம் சொல்கிறாங்க தண்ணி கொடுக்கக்கூடாது, அந்த பேசிக் வந்து எல்லாருக்கும் தெரியுமான்ற. சில பேர் ரொம்ப ஆர்வத்தில் சோடா கொடுங்க அந்த மாதிரி போயிடுவாங்க. ஸோ அப்படி இல்லை. இப்போ விபத்தில் அடிபட்டோடனே பொதுவாக வந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுற உடனே 100க்கும் ஃபோன் பண்ண, ரெண்டும் கனெக்டிவிட்டி தான். பட் ஏன் நம்ம போலீஸுக்கும் ஃபோன் பண்ணனா, விபத்தில் யார் அடித்தாங்களோ தப்பு பண்ணாங்களோ அவங்க அந்த ஸ்பாட்டை விட்டு போயிடுவாங்க சமயத்தில். அதனால் நம்ம போலீஸுக்கும் ஃபோன் பண்ணிட்டோம், சைமல்டேனியஸாக 108க்கு அதுக்கும் ஃபோன் பண்ணிட்டோன்னா 2த்துக்கும் சைமல்டேனியாக வரும். யார் வந்து அந்த புகார் கொடுக்குறாங்களோ, இப்போ வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே வந்து யார் பேர் கொடுங்க அவங்க பேரை நோட் பண்ணிப்பாங்க. ஏன்னா இவர் வந்து அன்கான்ஷியஸாக இருக்கார், ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் உங்ககிட்டேருந்து வந்ததுங்க இப்போ எழுதிக்கிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து லாலப்படி நீங்கள் உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னா X Y ஒரு நபரை போட்டுக்கிட்டு அவங்கள வந்து அவங்க விருப்பப்பட்டால் தான் அவங்க பேரை கேட்பாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒருத்தர் விபத்தில் காயப்பட்டால் நம்ம பண்ணால் போலீஸ் ஸ்டேஷனுமோ நாங்கள் வர இஷ்டம் இல்லைன்னா சொல்லிட்டா விட்டுருவாங்க. ஆக்சுவலி அந்த குட் சமாரிட்டன் லா பிரகாரம் கூட்டிகிட்டு வரவங்களோட பேர் இல்லை அவங்க அட்ரஸோ ஆப்சல்யூட்லி கான்ஃபிடென்ஷியலாக தான் வைக்கப்படும். அவங்கள வந்து கோர்ட்டுக்கு கூப்பிடவோ இது பண்ணவோ கூடாதுங்கிறதே அதில் வந்து இந்த சட்டத்தில் இருக்குது. ஸோ யார் அழைச்சிட்டு போனாலும் அவங்கள வந்து நீங்கள் கோர்ட்டில் கூப்பிட்டு வரவோ இது பண்ண அவங்களோட விருப்பம் இல்லாமல் நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது. ப்ரீவியஸ்லி அது இருந்தது, பட் நவ் இட் ஹாஸ் பீன் அமெண்டட். ஸோ அதை பற்றி யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இங்கே நம்ம குட் சமரிட்டன் குறித்து பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் லாயர்கிட்டயோ டாக்டர்கிட்டயோ கேட்கலாம். மேடம், விபத்து வந்து ஒருத்தர் வந்து வலிப்பு வருது, அவருக்கு இரும்பு செயினையோ ஏதோ கொடுக்கலாமா? ஆஃப் நோ யூஸ் அட் ஆல்.
எல்லாரும் வந்து இந்த சினிமா படத்தில் வர்றதுன்னு நினைக்கிறேன். சினிமாவில் படுத்து வந்து அதை நம்மளை ரொம்ப ஆழமாக பதிஞ்சிச்சு. வலிப்பு வரும்போது நீங்கள் இரும்பு சாவி கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அந்த வலிப்பானது 3 to 5 minutes வரைக்கும் தான். ஸோ அந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யணும், அவரை ஒரு கழிச்சு படுக்க வைக்கலாம். நாக்கை கடிக்காமல் இருக்குமாறு எதையாவது ஒரு டவல் ஏதாவது வாயில் வச்சிங்கன்னா நாக்கை கடிக்கும். யூஸ்வலாக நாக்கை கடிச்சிட்டாங்கன்னா எக்ஸசிவ் ப்ளீடிங் ஆகும். அவங்கள லேட்ரலாக படுக்க வச்சு ஒரு கழிச்சு இடது பக்கமோ வலது பக்கமோ ஒரு கழிச்சு அவரை அழுத்தமாக பிடிச்சாலே போதும், அந்த வலிப்பானது நின்று போயிடும். இந்த சாவி கொடுக்கறதுனாலையோ இல்லை மற்ற எல்லாம் பண்ணால் அது வந்து நிற்காதுங்க. இட்ஸ் அ மித். ஒரு ஆக்சிடெண்ட் வந்து சிவியராக இருக்குது, ரொம்ப ரத்தம் கொட்டுது அவங்களுக்குனா நம்ம ஃபஸ்ட் எய்டாக என்ன பண்ணலாம்? சில பேர் சொல்லுவாங்களா தண்ணி ஊற்றி துடைக்கணும் அப்படி, அதெல்லாம் எக்ஸசிவாக பிளட்டு எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள். ஸோ தலையிலேருந்து வருதுன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துலேருந்து வரும். உங்கள் கையில் கர்ச்சீஃபோ டர்க்கி டவலை வச்சு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா த ப்ளீடிங் வில் ஸ்டாப். அது நேச்சரோட நம்மளோட கிஃப்ட்டு. ஸோ அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இம்மீடியட்டாக நின்றுடும். அதே மாதிரி கையில் காலில் வயிற்றுக்குள்ளே வந்து ப்ளீட் ஆக 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 நம்ம வயிறு ஒரு அளவு தான் வீங்கும். அந்த ப்ளீட் ஆக ஆக த பிபி வில் மெயின்டைன் பை இட் செல்ஃப். ஸோ நீங்கள் வயிற்றை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். பேஷண்ட் அடிபட்டிருக்காங்க, ப்ளீட் ஆகுதுன்னா அழுத்தம் கொடுங்க போதும். இங்கே ஒரு ஃப்ராக்சர்னா இதை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி அழுத்தம் கொடுத்தீங்கனாலே ப்ளீடிங் வில் ஸ்டாப். அதுக்குள்ளே 108 வந்துடும். They will take care of the rest. Sir, so my question is, like, mostly in hit and run cases, the person usually runs. It's like very difficult to find out who it is. So the person who got hurt, what are the actions he can take, and is there any medical seek for them to from the side of government and something like மேடம், that? கவர்மெண்ட்டில் வந்துட்டு ஹிட் அண்ட் ரன் கேஸ் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா போன 14th ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. மொத்தமாக எவ்வளோ எந்தெந்த வருஷம் எவ்வளோ ஹிட் அண்ட் ரன் இருக்குது, நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, காம்பன்சேஷன் பார்த்தீங்கன்னா 2 lakhs. அது வந்து பத்தாதுன்றாங்க. இப்போ இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டை என்ன சொல்லிங்க, என்ஹான்ஸ் பண்ணுங்க. ஹிட் அண்ட் ரன் கேஸை கண்டுபிடிக்க முடியல. 66,000 இருக்குது ஒரு வருஷத்தில் வந்து 65,000 இருக்குது. இந்த கொரோனா பீரியடில் கம்மியாக இருக்குது. ஸோ நான் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இந்த கேஸையும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அந்த ஃபேமிலிக்கு போய் காசு சேர்ந்துதான்னாலும் அதுவும் இல்லை, ஹிட் அண்ட் ரன் போயிட்டு அவங்களால போலீஸ் கண்டுபிடிக்க முடியல, அவங்களுக்கு கொடுக்குற இழப்பீடும் கிடைக்கிறது இல்லை. அதை சரி பண்ணுங்கன்ட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. மிக்க நன்றி. நிறைய தகவல்கள் பரிமாறப்பட்டிருக்கு. குட் சமரிட்டன் லா நம்மளுடைய 3வது அமர்வு. இந்த சட்டம் எந்த அளவுக்கு விபத்தில் பாதிக்கப்படுபவர்களை காப்பாற்றக்கூடியவர்களை பாதுகாக்குது, அந்த கோல்டன் ஆர் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் 1 மணி நேரம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிற நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க. டாக்டர் அவர்களுக்கும் திரு சுரேஷ் அவர்களுக்கும் மிக்க நன்றி. ரொம்ப முக்கியமானது ஒரு உரையாடலை இன்னைக்கு நம்ம நடத்தியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம மேற்கொண்ட 3 அமர்வுகளுமே ரொம்ப ஒன்னோடு ஒன்று தொடர்பு இருக்கக்கூடிய, கனெக்ட் ஆகக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நிறைய பேசப்பட்டிருக்கு. ஸோ ஒரு சின்ன ஒரு பிளட்ஜ் மட்டும் எடுத்துக்கலாமா? சாலை விதிமுறைகளை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன். சாலையில் உள்ள எச்சரிக்கை விளக்குகளையும் எச்சரிக்கை பலகைகளையும் அறிந்து வாகனம் இயக்குவேன். சாலையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலுக்கும் சாலை விபத்துகளுக்கும் நாம் ஒவ்வொருவரும் பொறுப்பு என்பதை உணர்ந்து செயல்படுவேன். தலைக்கவசம் அணிந்து இருக்கை பட்டி அணிந்து வாகனம் இயக்குவேன். சாலை விதிமுறைகளை கடைபிடிப்பதும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துவதும் எனது தலையாய கடமை. விபத்தில்லா தினமும் விபத்தில்லா நாடும் விபத்தில்லா மாநிலமும் நமது பொறுப்பு. மிக்க நன்றி அனைவருக்கும். இந்த உறுதிமொழியோடு மட்டும் நிற்காமல் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், சாலைகளில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுதான் நமக்கான ஒரு பாதுகாப்பான பயணமாக இருக்கும். இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு 2024 உணர்வுகளின் பயணம். உங்களுடைய ஒவ்வொரு பயணமும் உணர்வு மிக்க ஒரு பயணமாக மாறட்டும் அப்படின்னு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பங்கேற்ற அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள்.